கவர்மெண்ட் ஜாப். ஆமா சார். எட்டு 1998 14:48ங்க. இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேக்குறாங்க சார். சரிங்க சார். ஆக்சுவலா வந்து பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்காங்க. இவங்க அப்பா வந்து ஒரு 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 டிஎம்கேவினுடைய மாவட்ட செயலாளர் சார். அப்ப தன்னோட பொண்ணை வந்து பெருசா படிக்க வைக்கணும்னு தான் திட்டமிடுவாங்க சார். ஆமா சார். இவங்க டெல்லியோ வேற எந்த ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிக்க வைக்கிறதுக்கு தயாரா தான் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த கொடுப்பனை இருக்கு சார். சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருக்கு. ஆமா சார், சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருக்கு. அந்த பெண்ணுக்கு வந்து சுக்கிரன் குருவை தொட்டு சூரியனை தொட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார். ஸ்ட்ராங்கா இருக்கு. கர்மாவுல பாத்துட்டீங்கன்னா சனி ஒரு தொடர்பு, செவ்வாய் தொடர்பு தான் வருது இல்ல சார்? எதுக்கு சார்? சனிக்கு. சனிக்கு நேரா கடைசியில தொடர்றது போல் செவ்வாய். ஆமா, நேரடி தொடர்புகள் இல்ல. 11ல கேது இருக்கு சார். ஆமாங்க. அப்ப இந்த பெண்மணிக்கு வந்து அந்த கொடுப்பனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இருக்கு. செவ்வாய் தொடர்னால இருக்குன்னு சொல்லலாம்ல சார்? இருக்குன்னு சொல்லலாம் சார். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்க யூபிஎஸ்சி விட டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணுங்க, கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட் அதுலயும் வந்து குரூப் 1 விட குரூப் 2 குரூப் 3 அதுல ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். கட்டாயம் கிடைச்சிரும், வேலை வாங்கிருங்க. ஏன்னா சுக்கிரன் நல்ல காம்பினேஷன் இருக்கு. சுக்கிரன் வெரி குட் காம்பினேஷன். ஆமாங்க. இந்த சூரியன் சந்திரனோட இருக்கிறதுனால கடைசியில சனி வர்றதை நம்ம நெக்லெக்ட் பண்ணலாமா சார்? சூரியனோட சந்திரன் வர்றாங்க, பதவிக்கு அப்புறமா வரக்கூடிய நிகழ்வு அடிக்கடி இடமாற்றங்களை தருங்க. இடமாற்றம். புதன் சேஃபா இருக்கு சார், அதனால ஒண்ணும் பாதிப்பு இல்லைங்க. பாதிப்பு இல்ல. ராகு வர்றதுனால ஒரு பெரிய லெவல்ல ஆபீசரா அவருக்கு சான்சஸ் இருக்குங்க. இது எப்ப நடக்கும்னு சொல்றது சார்? சூரியனோட வச்சு. ஓகே, இப்போ வந்து ஆக்சுவலா வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த பெண்மணிக்கு வந்து இப்போ குரு திசை குரு புத்தி நடக்குதுங்க. ஆமா சார். குரு திசையில சனி புத்தியில வேலை வாங்கிருங்க. அப்ப வந்து கடகத்துக்கு குரு வருமுங்க. மிதுனத்திலேயே அல்லது கடகத்துல குரு வரும்போது அந்த வாய்ப்பு கிடைக்குங்க அந்த பெண்ணுக்கு. அப்ப வந்து மீனத்துக்கு சூரியன் வந்து மீனத்துக்கு போவானுங்க. சரி, சனி வந்து மீனத்துக்கு போகணும் சார். அது சனி கேதுவை கடந்துறணும்னு சொல்லியிருக்கோம், கரெக்ட்டா? ஆமா, சனி வந்து கேது கடந்து போகணும், மீனத்துக்கு போகணும், குரு கடகத்துக்கு வரணுங்க. குரு திசை சனி புத்தி வரணும். அப்ப வரும்போது அந்த வேலை கிடைச்சிரும். குரு கடகத்துக்கு வரணும் ரொம்ப நாள் ஆகல சார். சனி ஆமா கடகத்துக்கு வரும்போது தான் கிடைக்கும். கடகத்துக்கு வரும்போது மீனத்துல குரு வருவாருங்க. சனி புத்தி உங்களுக்கு இருக்குல்ல, இன்னும் டைம் நிறைய இருக்குல்ல, 24 to 2.5 வருஷம் கணக்கு போட்டுக்கோங்க. அடுத்த ஜாதகம் வந்து டெத்தான ஜாதகம். இதே ஜாதகத்துல ஒரு சின்ன சந்தேகம் சார். சொல்லுங்க சார். ஒரு சூரியனுக்கு தற்காலத்துல கேது தொடர்பு, சனி 3-10 பார்வை இல்ல சார். ஆமா. அப்ப இப்பயே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாமா சார்? இப்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாங்க. இப்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். சரி. இல்ல இப்ப முயற்சி செய்யறதுல தவறு கிடையாதுங்க. ஆனா சனிக்கு கேது காம்பினேஷன் இருக்கும்லங்க. ஆமா சார். அந்த அப்ப பிரேக் ஆகும். சனி அந்த கேதை தாண்டி போகும்போது செவ்வாயோட கனெக்ஷன் வரும். மீனத்துக்கு போகும்போது சூரியனோட கனெக்ஷன் வரும். குருவுக்கு வந்து மிதுனத்துக்கோ கடகத்துக்கோ வரும்போது செவ்வாய்க்கு சூரியனுக்கு கனெக்ஷன் வரும். ஆமா சார். அப்ப சனி குரு திசையில சனி புத்தியும் காம்பினேஷன் வரும்போது காம்பினேஷன் கட்டாயம் வேலை செய்யும்.